அனைவருக்கும் வணக்கம். ராமகிருஷ்ணரின் வாழ்க்கை ஒரு நீண்ட இறை வழிபாடு. அவர் இறைவனை பல உருவங்களில் வழிபடுகிறார். ராமகிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த உருவம் உலக நாயகியான அன்னையின் உருவம்தான். அவர் அன்னையை அம்பிகையாக கருதினார். அதனால் ஓர் அமாவாசை இரவில் அன்னைக்கு பூஜை செய்ய தீர்மானித்தார். எங்கும் இருள் சூழ்ந்தது, அமைதி நிலவியது. அன்று காலை வழிபாட்டிற்கு உகந்த நாள். ராமகிருஷ்ணர் சாரதியை கூப்பிட்டு தனது அறையில் ஓர் ஆசனத்தில் அமர வைத்தார். பூஜை தொடங்கியது. அன்னை வெளி உணர்வை இழந்தார். பூஜை முடிந்தது. ராமகிருஷ்ணர் அன்னையை வணங்கி, உலக அன்னையே, உன்னை மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன் என்று கூறி வணங்குகிறார். இந்த அற்புத வழிபாடு நடைபெற்ற நாளிலிருந்து சாரதை தன்னுள் ஒரு தெய்வீக சக்தி புகுந்திருந்ததை உணர்ந்தார். ராமகிருஷ்ணரின் பூஜையால் ஒரு சாதாரண கிராமத்து பெண் இன்று அன்னை சாரதா தேவியாக மாறினார். அன்னை நகபத் என்னும் கட்டிடத்திற்கு கீழ்ப்பகுதியில் ஒரு சிறிய அறையில் தங்கியிருந்தார். கடினமான தவ வாழ்க்கையை மேற்கொண்ட போதிலும் ராமகிருஷ்ணருக்கு தொண்டு செய்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அதிகாலையில் பிறர் எழுவதற்கு முன்பே எழுந்து கொள்வார். உடனே நகபத்தின் அருகில் உள்ள படித்துறையில் இறங்கி கங்கை நீராடுவார். ஒரு நாள் அவ்வாறு சென்றபோது படிக்கட்டில் இறங்கி கொண்டிருந்த போது ஒரு முதலையை தெரியாமல் மிதிக்கச் சென்று விட்டார். நல்ல வேளை, காலடி சத்தம் கேட்டு முதலை சென்று விட்டது. இதை பற்றி ராமகிருஷ்ணர் கேள்விப்பட்டு இனிமேல் விளக்கை ஏற்றி எடுத்து செல்லும்படி கூறினார். நீராடிய பிறகு அன்னை தனது அறையில் சுமார் 1.5 மணி நேரம் தியானம் செய்வார். பிறகு ராமகிருஷ்ணருக்கு சமையல் சமைத்து உணவளித்த பின் தானும் சிற்றுண்டி உண்பார். மதிய உணவிற்கு பகல் 1 மணி ஆகிவிடும். மாலை நேரம் எண்ணெய் விளக்குகளை ஏற்றி வைத்துவிட்டு மீண்டும் தியானத்தில் ஈடுபடுவார். பிறகு ராமகிருஷ்ணருக்கு இரவு உணவு தயாரிப்பார். இவ்வாறு நாட்கள் கடந்தன. ராமகிருஷ்ணரின் அருகில் இருந்த சூழ்நிலையில் அன்னையின் உள்ளத்தில் இன்பம் பெருகியது. பிற்காலத்தில் தக்ஷிணேஸ்வரத்தில் வாழ்ந்த நாட்களே அன்னையில் சிறந்த காலம் என்று கூறுவதுண்டு. அன்னை சாரதா தேவியின் நாட்கள் தக்ஷிணேஸ்வரத்தில் ஆனந்தமாய் கழிந்தன. ஆனால் உலகில் இன்ப துன்பங்கள் மாறி மாறி வருபவை. ராமகிருஷ்ணரின் தொண்டையில் ஒரு புண் தோன்றியது. அவருக்கு அடிக்கடி சேவை செய்யும் தேவை ஏற்பட்டதால் பக்த இளைஞர்கள் அவரை கல்கத்தாவில் காசிப்பூர் என்னும் இடத்தில் ஒரு சிறிய வீட்டிற்கு அழைத்து சென்றார். அன்னையும் உடன் சென்றார். ராமகிருஷ்ணருக்கும் மற்ற பக்தர்களுக்கும் உணவு சமைப்பதே அன்னையின் முக்கிய பணியாயிற்று. பக்த இளைஞர்கள் ராமகிருஷ்ணரின் சேவை பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர். நரேந்திரனும் மற்ற இளைஞர்களும் ராமகிருஷ்ணருக்கு சேவை செய்தனர். ஆனால் ராமகிருஷ்ணரின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே வந்திருந்தது. அன்னை காலையிலும் மாலையிலும் ராமகிருஷ்ணருக்கு உணவளிப்பார். ஒரு நாள் அவ்வாறு சென்றபோது அவரது முகம் வருத்தம் தோன்றிருப்பதைக் கண்டு, நீங்கள் ஏதோ மன வருத்தம் அடைந்திருப்பது போல் தோன்றுகிறதே, என்னவென்று வெளிப்படையாக கூறுங்கள் என்று கூறினார். அதற்கு ராமகிருஷ்ணர் குற்றம் சாட்டுவது போல், நானே எல்லாவற்றையும் செய்ய வேண்டுமா, நீ ஒன்றும் செய்ய மாட்டாயா என்று கூறினார். அதற்கு அன்னை, நான் ஒரு சாதாரண பெண், என்னால் என்ன செய்ய முடியும் என்று ஆட்சேபித்தார். இல்லை இல்லை, நீ பல காரியங்கள் செய்ய வேண்டும் என்று குருதேவர் உறுதியாக கூறினார். தன் மறைவுக்கு பின்னர் அன்னை பக்தர்களின் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே குருதேவரின் கருத்தாக இருந்தது. அன்னை காசிப்பூரில் வாழ்ந்த நாட்கள் மிக மிக வருத்தம் இருந்தவையாக இருந்தன. ஆனால் ராமகிருஷ்ணர் தனது பூத உடலில் அதிக நாட்கள் இருக்க மாட்டார் என்னும் எண்ணம் அவரை வாட்டியது. இருப்பினும் தன் சிரமங்களை மறந்து அவருக்கு தொண்டு செய்வதில் ஈடுபட்டார். பல அறிகுறிகள் அவரின் மறைவு அதிக தூரத்தில் இல்லை என்று சுட்டிக்காட்டியது. ஒரு நாள், உலகில் உள்ள எல்லா துயரங்களையும் நானே சுமக்கிறேன் என்று அவர் அன்னையிடம் கூறினார். இதிலிருந்து அவரது நோய்க்கான அடிப்படை உண்மை அன்னைக்கு புரிய வந்தது. பிறகு 1886 ஆகஸ்ட் 16 அன்று நள்ளிரவு ஸ்ரீராமகிருஷ்ணர் மகா சமாதியில் மூழ்கினார். இதுவே அவரது மண்ணுலக வாழ்வின் கடைசி முடிவு. இந்த சமாதியிலிருந்து அவர் திரும்பவே இல்லை. மறுநாள், பொதுவாக விதவைகள் நகைகள் அணிவதில்லை. எனவே அன்னை தனது கைகளில் இருந்த வளையல்களை கழற்ற முயன்றார். திடீரென்று குருதேவர் காட்சி அளித்தார். அவரது உருவம் ஒளிமயமாக இருந்தது. அன்னையின் கைகளை பிடித்து கொண்டு, நான் என்ன இறந்து போய்விட்டேனா என்ன? ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு சென்றிருக்கிறேன், அவ்வளவுதான். இதற்கு ஏன் நீ விதவை கோலம் போன வேண்டும் என்று கூறி தடுத்தார். இன்னொரு முறையும் இத்தகைய காட்சி அன்னைக்கு கிடைத்தது. அதன் பிறகு தன் கைகளில் இருந்த வளையல்களை அன்னை கழற்ற முயலவில்லை. ராமகிருஷ்ணரின் மறைவு அன்னையின் உள்ளத்தில் ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்தியது. அவரது மனம் அமைதியை அடையவில்லை.
ஒரு பக்தகை, அம்மா, வடநாட்டு தலங்களுக்கு ஒரு முறையாவது யாத்திரை போகலாமே, அதனால் மன அமைதி கிட்டும் என்று கூறினார். அதனால் அன்னையும் அவருடன் பல பக்தர்களும் காசி, பிருந்தாவனம் போன்ற இடங்களுக்கு புறப்பட்டனர். காசியில் உள்ள விஸ்வநாதர் கோயிலையும் பிருந்தாவனத்தில் உள்ள கங்கை லீலை புரிந்த கண்ணனையும் அவர் தரிசித்தார். அங்கு ஒரு பெண் துறவி பஞ்சதவம் என்னும் தவத்தை அனுஷ்டித்தார். பிறகு கல்கத்தாவில் உள்ள கங்கை கரையில் அவருக்கு ஒரு தெய்வீக காட்சி கிடைத்தது. அக்காட்சியில் பஞ்சதவத் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் பிறகு வீட்டின் மொட்டை மாடியில் அன்னை 4 புறங்களிலும் நெருப்பை மூட்டி வைத்தார். அதன் பிறகு கதிரவன் உதிக்கும்போது அன்னையும் அவருடன் ஒருவரும் கங்கையில் நீராடி அத்தியானத்திற்கு ஈடுபட்டார். தொடர்ந்து 7 நாட்கள் இத்தியானத்தில் மூழ்கினார். அதன் பிறகு அன்னையின் உள்ளத்தில் இருந்த சோகங்கள் மறைந்தன. அதுவே அவரது மன அமைதி கிடைத்தது. அதனால் அன்னை மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். இதற்கு பின் வரும் கருத்துக்களை என் நண்பன் கூறுவான்.